Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala Rasulillah wa ala ali hizbillah wa ashabihi jundillah amma ba'd. Faqad qala Allahu ta'ala fi kalamihil kareem. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahirrahmanirrahim. Al-hajju ashhurum ma'lumat. Faman farada fihinna al-hajja fala rafatha wala fusuqa wala jidala fil hajj. Wa qala Allahu ta'ala Rabbana hab lana min azwajina wa dhurriyyatina qurrata a'yunin waj'alna lil muttaqina imama. Sadaqallahul azim. Qala an-nabiy sallallahu alayhi wa sallam al-hajjul mabrur laysa lahu jazaa'un illa al-jannah muttafaqun alayh. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமாக்களே, இந்த மஸ்ஜித் ஜன்னாவினுடைய நிர்வாக சபை உறுப்பினர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் அவனுடைய மேலான இந்த மாளிகையில் எங்களை ஒன்று சேர்த்ததை போன்று நாளை சுவர்க்கத்திலும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஒன்று சேர்த்தருள்வானாக. இவ்வளவு காலங்களாக நாங்கள் செய்து வந்த சாலிஹான அமல்களை அல்லாஹ் கபூல் செய்து இதைவிடவும் அதிகமான நன்மைகளை செய்யக்கூடிய ஈமானையும் ஆசை ஆர்வத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாங்கள் வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கை சோதனைக்குரிய ஒரு வாழ்க்கை. எங்கள் எல்லோருக்கும் பரிச்சயமான ஒரு சூரா முல்கிலே அல்லாஹு தஆலா இந்த ஹயாத்து துனியாவை பற்றி, உலக வாழ்க்கையின் நோக்கத்தை பற்றி எங்களுக்கு சொல்லுகின்றான். அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. மௌத்தையும் ஹயாத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு படைத்து தந்திருப்பதெல்லாம் லியப்லுவக்கும், உங்களை சோதிப்பதற்காகத்தான். அல்லாஹுடைய சோதனை பல வடிவங்களில் எங்களை எதிர்நோக்கி வரும். அந்த சோதனைகளின் போது பொறுமை காப்பதும், அல்லாஹுடைய உதவியை நாடுவதும், அதன் மூலமாக இந்த உலக வாழ்க்கையை நாம் வெற்றிகரமானதாக கொண்டு செல்வதுமே ஒரு முஃமினுடைய பண்பாக இருக்க வேண்டும். அல்லாஹுடைய சோதனை வருகின்ற போது அவனுடைய பொறுமை அஹ்ஸனு அமலா, ஒரு சாலிஹான அமல்களை கொண்டு, சாலிஹான அமலை கொண்டு அவன் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடக்கூடியவனாக இருக்க வேண்டும். ஆக இந்த உலக வாழ்க்கை என்பது எங்களுக்கு ஒரு சோதனை. வநபுலூக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைர். அல்லாஹு தஆலா உங்களுக்கு நலவுகளை தந்தும் சோதிப்பான், தீங்குகளை கொண்டும் அல்லாஹ் உங்களுக்கு சோதிப்பான். தந்தும் சோதிப்பான், தந்தவைகளை எடுத்தும் அல்லாஹ் சோதிப்பான். ஃபித்னா, இவைகள் அனைத்துமே உங்களுக்கு குழப்பம்தான், ஃபித்னா தான், மன நிம்மதியை கெடுக்கக்கூடிய விடயங்கள் தான் என்று அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையின் உண்மையை, யதார்த்தத்தை எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஸிப் மின்ஹு. யார் ஒருவருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ, தன்னோடு ஒரு மனிதனை அல்லாஹ் இணைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் பல சோதனைகளை கொடுப்பான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சந்தோஷமாக வாழுகின்ற போது அந்த சந்தோஷத்தை, நிம்மதியை கெடுக்கக்கூடிய வகையிலே நோயை தந்து விடுவான்.
இது அல்லாஹுடைய சோதனைகளில் ஒரு பக்கம். எங்களுடைய பிள்ளைகள் நிம்மதியாக சந்தோஷமாக ஓடியாடி விளையாடி கொண்டிருப்பார்கள், நோய்வாய்ப்பட்டு செயலற்று போய் விடுவார்கள். சிரித்த நாங்கள் கவலையோடு இருப்போம். இது ஒரு சோதனையினுடைய ஒரு அங்கம். எங்களுடைய வருமானத்தில் சில நஷ்டங்கள் ஏற்படும், அது அல்லாஹுடைய சோதனை. எங்களுக்கு விருப்பமான மக்கள் மரணித்து விடுவார்கள், மௌத்தாகி விடுவார்கள், இது ஒரு சோதனை. இதனைத்தான் அல்லாஹு தஆலா மீண்டும் சொல்லுகிறான், وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. இந்த சோதனைகள் எந்த வடிவில் எங்களிடத்தில் வந்தாலும் சரி, நாங்கள் பொறுமையோடு இருக்க வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இஸ்லாத்தின் கடமைகள் 5 இருப்பதாக நாங்கள் படித்திருக்கிறோம். அர்கானுல் இஸ்லாம் ஹம்ஸ், இஸ்லாத்தின் கடமைகள் 5. முதலாவது ஷஹாதா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, அவனே வணக்கத்திற்குரியவன், அவனுக்கு இணை துணை ஒன்றும் கிடையாது, யாரும் இல்லை. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய தூதரும் அடியாரும் ஆவார் என்று நான் சாட்சி சொல்லுகிறேன் என்பது ஷஹாதா. ஒருவர் இந்த ஷஹாதாவை சொல்லிவிட்டாரேயானால் அவர் முஸ்லீமாக ஆகிவிடுவார். யார் முஸ்லீமாக ஆகிவிடுகிறாரோ கடந்த கால பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன. அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனாவில் வாழ்ந்த ஒரு முக்கியமான ஒரு சஹாபி. நோய்வாய்ப்பட்டு சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கிறார்கள். அவர்களை நலம் விசாரிப்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களோடு அவருடைய வீட்டுக்கு சென்ற போது சக்கராத்துடைய வேதனையில் இருந்த அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்ததும் அழ ஆரம்பித்து விட்டார்கள். மௌத்தை நினைத்து பயப்பட்டு அழுகிறீர்களா? குடும்பத்தை விட்டு பிரிய போகிறோமே என்று நினைத்து அழுகிறீர்களா? அழுகைக்கான காரணத்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் சாபியிடத்திலே கேட்கின்ற போது அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நபியே நாயகமே, நான் அதை நினைத்து அழவில்லை. இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் சொர்க்கத்தையும் நரகத்தையும் உங்களையும் என்னையும் படைத்த ரப்பை நான் சந்திக்க போகின்ற ஆவலிலும் ஆசையிலும் இருக்கிறேன். நான் இந்த உலகத்தை பிரிகின்ற கவலையிலே நான் அழவில்லை. எதற்காக அழுகிறீர்கள் என்று கேட்டார்கள். இவ்வளவு காலங்களாக இந்த உலகத்திலே நான் வாழ்ந்திருக்கிறேன், எவ்வளவு பல பாவங்களை நான் செய்திருப்பேன், இந்த பாவத்தோடு என்ற ரப்பை நான் எப்படி சந்திக்க போகிறேன், இதை நினைத்துத்தான் நான் அழுகிறேன் என்று தன் அழுகைக்கான காரணத்தை அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சக்கராத்துடைய வேதனையிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்னபோது சொன்னார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் எப்போது இஸ்லாத்திற்குள்ளே வந்தீர்களோ உங்களுடைய கடந்த கால பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விட்டன. இரண்டாவதாக சொன்னார்கள், அல்லாஹ்வுக்காக ஒருவர் தன்னுடைய ஈமானையும் தன்னுடைய சொத்துக்களையும் செல்வங்களையும் உயிரையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக ஹிஜ்ரத் செல்வாரே ஆனால் அவருடைய கடந்த கால பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன. மூன்றாவதாக சொன்னார்கள், யார் ஒருவர் அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கிற சொத்து செல்வங்களிலிருந்து அல்லாஹ்வுக்காக செலவழித்து ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றி விட்டார், அவருடைய கடந்த கால பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அம்ர் பின் ஆஸ், நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்கள் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடும் என்று அல்லாஹ் மீது ஆதரவு வைத்தவர்களாக தன் தோழருக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இஸ்லாத்தின் கடமைகளில் முதலாவது ஷஹாதா, கலிமா. மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. யாருடைய வாழ்க்கையில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிய நிலையிலே அந்த கலிமாவின் பிரகாரம் ஒருவர் இந்த உலக வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறாரோ அவர் சுவர்க்கம் நுழைந்து விட்டார் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
இஸ்லாத்தின் இரண்டாவது கடமை அஸ்ஸலா, தொழுகை. தொழுகைக்குரிய நேரத்திலே கரெக்டாக முறையாக தொழுது கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு காபிருக்கும் இடையில இருக்கின்ற வித்தியாசம், வேறுபாடு தொழுகை என்று சொன்னார்கள். தொழுகின்றவர்கள் முஸ்லிம்கள், தொழுகை இல்லாதவர்கள் காபீர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். மன் தரக்க ஸலாத முத்தஅம்மிதன் ஃபகத் கஃபர். தொழுகைக்குரிய நேரம் வந்தும் அந்த தொழுகையை உரிய முறையில் கரெக்டாக பேணுதலாக தொழவில்லை என்றால் அவன் காபீராகி விட்டான் என்று சொன்னார்கள். ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு காபீருக்கும் இடையில இருக்கின்ற வித்தியாசம், வேறுபாடு தொழுகையாகும். தொழுகையின் மூலமாக ஒரு அடியானை அல்லாஹ் மன்னிக்கின்றான். தொழுகின்ற மனிதர்களை அல்லாஹ் நெருங்குகின்றான். தொழுகின்ற மக்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துகின்றான். தொழுகின்ற மனிதர்களுடைய கபருடைய வாழ்க்கை அல்லாஹ் பிரகாசம் உள்ளதாக்குகின்றான். தொழுகின்ற மக்களுடைய உழைப்பிலும் வாழ்க்கையிலும் அல்லாஹ் பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் அல்லாஹ் இறக்கிக் கொண்டே இருப்பான். தொழுகின்ற மக்களுக்கு அல்லாஹ் சாலிஹான நல்ல பரம்பரை அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான். நல்ல பரம்பரைகள், சாலிஹான பிள்ளைகள் அவர்களுக்காக துஆ செய்து கொண்டே இருப்பார்கள். தொழுகை என்பது ஒரு அடியானுக்கும் இறைவனுக்கும் இடையிலே ஒரு தொடர்பை ஏற்படுத்தி அவர்களுக்கு மத்தியிலே பலத்தை உண்டாக்கக்கூடிய, தக்வாவை வலுவரை செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதனால சொன்னாங்க, தொழுகை என்பது ஒரு முஃமினுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பெரும் பாக்கியம் என்று சொன்னார்கள். 63வது வயதிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தலையிலே, அவர்களுடைய மடியிலே தலை வைத்திருக்கிறார்கள். சக்கராத்துடைய நேரம், உடம்பிலே வலி ஏற்பட்டிருக்கிறது. கடுமையான வலியினாலும் வருத்தத்தினாலும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சில நேரங்கள் விழித்திருக்கிறார்கள், பல மணி நேரங்களாக மயக்கமுற்றிருக்கிறார்கள். நபிகளாருடைய தலையிலே அப்படியே ஒரு பிடவை கட்டப்பட்டிருக்கிறது இறுக்கமாக. அந்த அளவுக்கு நபிகளாருடைய தலை வலியினால் அவர்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சக்கராத்துடைய நேரம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. இந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதோ ஒன்றை தன்னுடைய நாவினால் மொழிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகின்ற அந்த வார்த்தை என்னவென்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு விளங்கவில்லை. தன்னுடைய காதை நபிகளாருடைய வாய்க்கு நேராக கொண்டு போய் செவிமடுக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சக்கராத்துடைய நேரத்தில் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? போய் பார்த்தால் அந்த நேரத்தில் சக்கராத்துடைய நேரம், தொண்டை குழியிலே உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. ரஹ்மத்துடைய நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நேரத்திலும் அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அஸ்ஸலா அஸ்ஸலா அஸ்ஸலா. தொழுகை தொழுகை தொழுகை. என் உம்மத்தினரே, வாழ்க்கையில் தொழுகை எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களோடு இருப்பான். யார் தொழுகை இல்லாமல் இருக்கிறீர்களோ நீங்கள் அல்லாஹை விட்டு தூரமாகி விடுவீர்கள். யார் ஒருவர் அல்லாஹை விட்டு தூரமாகி விடுகிறாரோ இந்த உலகத்திலும் அவன் நஷ்டமடைந்து விட்டான், மறுமையுடைய வாழ்க்கையும் அவனுக்கு நஷ்டம்தான் என்று சொன்னார்கள். ஒரு நாளைக்கு 17 தடவைகள் நாங்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால தக்பீர் கட்டுகின்றோம். இது ஃபர்லாக அல்லாஹ் எங்களுக்கு ஆக்கி வைத்திருக்கிறான். 5 நேர தொழுகைகள். 5 நேர தொழுகைகளில் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் ஹிதாயத்துடைய பாக்கியத்தை, ஹிதாயத்தை எங்களுக்கு நிரந்தரமாக்கி தருவாயாக என்று கேட்பது எங்கள் மீது அல்லாஹ் கடமையாக்கி வைத்திருக்கிறார். ஒரு தொழுகையை விட இன்னும் ஒரு தொழுகை எங்களுக்கு சிறப்பித்து காட்டினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தில் இருக்கின்ற சுத்த முனாஃபிகீன்களை, நயவஞ்சகர்களை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா என்று கேட்டார்கள். முனாஃபிகீன்களை எங்களால் அடையாளம் கண்டு கொள்ள முடியாது. அவர்கள் 2 முகத்தை உடையவர்கள். அந்த பக்கமும் நடிப்பார்கள், இந்த பக்கமும் நடிப்பார்கள். ஈமானிலே குறையுள்ளவர்கள், பலகீனமான மக்கள். எல்லா பக்கத்திலும் அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானவாறு நடித்துக் கொண்டே இருப்பார்கள். இவர்கள் சுத்த முனாஃபிகீன்கள். இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். நிச்சயமாக முனாஃபிகீன்கள் நிச்சயமாக வெற்றி பெற மாட்டார்கள். நரகத்தினுடைய ரொம்ப மிகவும் ஆழத்தில் கடுமையான வேதனை கொடுக்கப்படுவது யாருக்கு? முனாஃபிகீன்களுக்கு என்று அல்லாஹ் குர்ஆனிலே எச்சரிக்கை செய்கின்றார்.
இந்த முனாஃபிகீன்கள் யார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? இந்த கேள்வியை கேட்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யார் ஒருவருக்கு சுபஹு தொழுகை தப்பி விடுகிறதோ, யார் ஒருவருக்கு இஷா தொழுகையும் தப்பி விடுகிறதோ, அவன்தான் என் உம்மத்தில் இருக்கின்ற சுத்த முனாஃபிக் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் இந்த இரண்டு தொழுகைகளும் மிக முக்கியமானது, மிக பிரதானமானது. நான் ஒரு முஃமின் என்பதற்கு அடையாளம் சுபகையும் இஷாவையும் தொழுகின்ற மனிதனுடைய ஒரு பிரதான அடையாளம். யார் இந்த ரெண்டையும் விட்டு விடுகிறானோ அல்லது ரெண்டில் ஒன்றை விட்டு விடுகிறானோ அவனை பார்த்துத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முனாஃபிகை பார்க்க வேண்டும் என்றால் சுபஹு தொழாதவரையும் இஷா தொழாதவரையும் பாருங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த இரண்டு தொழுகைகளுடைய முக்கியத்துவத்தை எங்களுக்கு மீண்டும் சொல்லுகிறார்கள். தொழுகைகளில் மிக மிக அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான தொழுகை ஃபஜ்ருடைய தொழுகை என்று சொன்னார்கள். அந்த ஃபஜ்ருடைய தொழுகையிலும் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான தொழுகை ஜும்ஆவுடைய ஃபஜ்ர் தொழுகை என்று சொன்னார்கள். அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புகூரிஹா. அதிகாலை வேளையிலே கண் விழித்து அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழ்ந்து யார் ஒருவர் காலை நேரத்திலே ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுகின்றாரோ அன்றைய காலை பொழுதிலே யா அல்லாஹ் என் உம்மத்திலே இருக்கின்ற அனைவருக்கும் நீ பரக்கச் செய்வாயாக என்று ஃபஜ்ருடைய வேளையிலே கண் விழித்த மக்களுக்கும், துஆ ஓதியவர்களுக்கும், தொழுதவர்களுக்கும், குர்ஆன் ஓதியவர்களுக்கும், காலை நேர திக்ருகளை தஸ்பீஹ்களை ஓதியவர்களுக்குமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் என் உம்மத்தில் இப்படியெல்லாம் பிறப்பார்கள், வளர்வார்கள், வாழ்வார்கள், இவர்களுக்கு யா அல்லாஹ் நீ காலை வேளையிலே பரக்கச் செய்வாயாக என்று துஆ செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த துஆ மதீனத்துடைய மண்ணிலே வாழ்ந்தவர்களுக்கு மாத்திரமல்ல, எங்களுக்கும் தான். இரண்டாவதாக சொன்னார்கள், யார் ஒருவர் சுபஹினுடைய தொழுகை ஜமாஅத்தோடு தொழுது முடிக்கிறாரோ வஹுவ ஃபீ ஸிம்மத்தில்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே இருக்கிறார் என்று சொன்னார்கள். சூரியன் மறைகின்ற நேரம் வரைக்கும் அல்லாஹ் அவரை பாதுகாக்கின்றான். எந்த ஆபத்தும் அவரை நெருங்க முடியாது. எல்லா விதமான தீங்குகளிலிருந்தும், ஆபத்துக்களிலிருந்தும், கவலைகளிலிருந்தும் ஒரு அடியான் கவலைப்படுவதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். ஒரு அடியான் நோவினைப்படுவதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். ஒரு அடியான் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பதை அல்லாஹ் விரும்புகின்றான். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுபஹ் தொழுகின்ற மனிதன் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே இருக்கிறார் என்று சொன்னார்கள். ஜமாஅத்தோடு ஒரு மனிதன் சுபஹை தொழுது விட்டானே ஆனால் பாதி இரவு நின்று வணங்கிய நன்மை அவனுக்கு கிடைத்து விடுகிறது. கியாமுல் லைல் ரமலான் சென்று இன்னும் ஒரு மாதம் ஆகவில்லை. அந்த கியாமுல் லைலுடைய கடைசி 10 எவ்வளவு தியானத்தோடு, எவ்வளவு பேணுதலாக, பக்குவமாக, அர்ப்பணிப்போடு இரவு நேர வணக்க வழிபாடுகளில் ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் பெரியவர்களும் என்று நாம் பல இபாதத்துக்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தோம். இது ரமலானுக்குரிய மாத்திரம் அல்ல. அந்த கியாமுல் லைல் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் எல்லா காலங்களிலும் அல்லாஹ் அந்த கியாமுல் லைலை வைத்திருக்கின்றான். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் ஒருவர் சுபஹினுடைய தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுகிறாரோ பாதி இரவு நின்று வணங்கிய தொழுத நன்மை அல்லாஹ் அவருக்கு அல்லாஹ் கொடுத்து விடுகிறான். சொல்லிவிட்டு சொன்னாங்க, யார் ஒருவர் இஷா தொழுகையும் ஜமாஅத்தோடு தொழுது விட்டாரோ முழு இரவும் நின்று வணங்கிய நன்மை. இரவு எப்போது ஆரம்பிக்கிறது, இரவு எப்போது முடிவடைகிறது? சூரியன் மறைந்ததிலிருந்து சூரியன் மறுநாள் காலை உதயமாகின்ற நேரம் வரைக்கும் இருக்கின்ற நேரங்கள் அனைத்தும் இரவு நேரங்களாகும். சூரியன் மறைந்ததிலிருந்து சூரியன் மறுநாள் காலை உதயமாகின்ற நேரம் வரைக்கும் இரவு நேர வணக்க வழிபாடுகள், இரவு நேர நேரங்கள். இந்த நேரத்திலே தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் உம்மத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற ஆயுட்காலம் லைஃப் டைம் 60 வருஷம் 70 வருஷம் என்று சொன்னார்கள். எங்களுக்கு முன்னால் வாழ்ந்து சென்ற நபிமார்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்து இந்த பூமியிலே ஆட்சி புரிந்து சாதனைகள் படைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். என்னுடைய உம்மத்தாகிய கைர உம்மத் 100 ஆண்டுகள் வாழக்கூடியவர்கள் அல்ல, 60 வருடம் மிஞ்சி போனால் 70 வருடம் என்று இந்த உம்மத்தினுடைய ஆயுட்காலத்தை எங்களுக்கு சொல்லிவிட்டே சென்றார்கள். எந்த கண்களும் கண்டிராத, எந்த மனித உள்ளங்களினாலும் சிந்தித்து கூட பார்க்க முடியாத, எந்த பேச்சாளர்களினாலும் பேசி முடிக்க முடியாத,
எந்த எழுத்தாளர்களினாலும் பக்கம் பக்கமாக எழுதி முடிக்க முடியாத மனித கற்பனைக்கு அப்பாற்பட்ட உன்னதமான சுவன பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்காகவும் உங்களுக்காகவும் இந்த உம்மத்தினருக்காகவும் அல்லாஹ் படைத்து அலங்கரித்து வைத்திருக்கிறான். அந்த ஜன்னத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அளப்பெரிய நன்மைகளை செய்ய வேண்டும், மலையளவு நன்மைகளை செய்ய வேண்டும். என் உம்மத்தில் இருக்கின்ற என் உம்மத்தினர்கள் இந்த நன்மைகளை செய்து கொள்ள சக்தி பெற மாட்டார்கள் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிய சிறிய அமல்களை கூட எங்களுக்கு பெரும் மலைகளைப் போல நன்மைகளாக எடுத்து தந்திருக்கிறார்கள். அதனால தான் சொன்னார்கள், கியாமுல் லைல் என்பது ரமலானுக்குரியது மட்டுமல்ல, என் உம்மத்தினருக்கு எல்லா காலங்களிலும் நான் வைத்திருக்கிறேன். அது எப்படி? இஷாவையும் ஃபஜ்ரையும் ஜமாஅத்தோடு தொழுது கொள்ளுங்கள், வாழ்க்கை முழுவதும் நீங்கள் நின்று அமல் செய்த நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுக்காக நான் ஒரு சுஜூது செய்கின்ற போது உங்களுக்கு தெரியுமா, ஷைத்தான் தலையில் மண்ணை அள்ளி போட்டுக்கொண்டு விரண்டோடுகிறான் என்று சொன்னார்கள். ஷைத்தானை விரட்டுகின்ற மனிதர்கள் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவர்கள். ஷைத்தானை விரட்டக்கூடியவர்கள் யார்? அல்லாஹ்வுக்காக சுஜூதி செய்கிறார்களே, சுஜூதின் மூலமாக ஷைத்தானை அவர்கள் விரட்டுகிறார்கள். அல்லாஹின் பக்கமாக இவர்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சுஜூது செய்வதன் மூலமாக இவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. ரபீஅத் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனா மஸ்ஜித் நபவியிலே வாழ்ந்த ஒரு அன்சாரி தோழர். அவரின் திருமணம் முடிக்காமல் வீட்டிலே இல்லாமல் மஸ்ஜித் நபவியிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மனைவி இல்லை, குடும்பம் இல்லை, முறையான தொழில் இல்லை, வருமானம் இல்லை. திண்ணை தோழர்களான அஹ்லு சுஃபாக்களோடு மதீனா மஸ்ஜித் நபவியிலே வாழ்ந்தவர்கள் ரபீஆ இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவர்களுக்கு மதீனா மஸ்ஜித் நபவியில ஏதாவது உணவுகள் பைத்துல் மால்ல வந்தால், பொதுமக்கள் யாராவது பள்ளிக்கு உணவு கொண்டு வந்து கொடுத்தால் அதிலிருந்து கொஞ்சம் சாப்பிடுவார்கள். இல்லை என்றால் அன்று அப்படியே தண்ணீரை குடித்து இருக்கின்ற காய்ந்த ஈத்தம்பழத்தை உண்டு விட்டு படுத்து விடுவார்கள். இப்படியாக திண்ணை தோழர்களான சஹாபாக்கள் மஸ்ஜித் நபவியிலே வாழ்ந்தார்கள். அவர்களில் ஒருவர் தான் ரபீஅத் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஒரு நாள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு நுழைகின்ற சந்தர்ப்பத்தில் நபிகளாருடைய வீட்டு வாசலில் இந்த சஹாபி நின்று கொண்டிருந்தார்கள். இவரை கண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ரபீஆ, என்ன எந்த வீட்டு வாசலில் நின்று கொண்டிருக்கிறீங்க? உங்களுக்குரிய இடத்துல போய்த்து நீங்க ஓய்வு எடுக்கலையா? ரபீஅத் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நபியே நாயகமே, எனக்கு உள்ளத்தில் ஒரு யோசனை தோன்றி இருக்கிறது. அதற்கு சரியான ஒரு விடை தெரியாமல் எனக்கு தூக்கமும் இல்லை, பசியும் இல்லை என்று சொன்ன நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அப்படி என்ன யோசனை உங்களுக்கு? திருமணம் முடிக்கணுமா? ஒரு தொழில் ஒன்று பெற்றுக்கொள்ளணுமா? வாழ்றதுக்கு ஒரு வீடு ஒன்று வேணுமா? ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இல்லை யா ரசூலல்லாஹ், இரவிலும் பகலிலும் உங்களுடைய காதிமாக, உங்களுடைய சேவண்டாக நான் உங்களுக்கு வேலை செய்ய வேண்டும். அதன் மூலமாக நாளை சொர்க்கத்தில் நான் உங்களுக்கு அருகாமையில் இருக்க வேண்டும் நபியே நாயகமே. இந்த உலகத்தில் உங்களுடைய முபாரக்கான முகத்தை நான் எவ்வாறு பார்க்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறானோ, இதே போல நாளை மஹ்ஷரிலும் நாளை சொர்க்கத்திலும் உங்களுக்கு அருகாமையில் நான் இருக்க வேண்டும். இதற்காக நான் உங்களுக்காக ஹிதமத் செய்வதற்கு, ஊழியம் பார்ப்பதற்கு நான் வந்திருக்கிறேன். எனக்கு அனுமதித்தாருங்கள் நபியே நாயகமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஇன்னி அலா நஃப்ஸிக பிகஸ்ரத்தி சுஜூத். நாளை சுவர்க்கத்தில் என் அருகில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அதிகமான சுன்னத்தான தொழுகைகளை தொழுது வருவதன் மூலமாக அதிகமாக சுஜூது செய்யுங்கள். இதன் மூலமாக நாளை கியாமத்துடைய நாளில் என்னருகில் மாத்திரமல்ல, எல்லா நபிமார்களோடும் ஒன்றாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர் ரபீஅத் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சொல்லுகிறார்கள். கொஞ்சம் முன்னுக்காக பெரிய எக்கோ சவுண்ட் வருது.
ஆக அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒன்று, ஷைத்தானுக்கு மிக வெறுப்பான ஒன்று சுஜூதாகும். அதனால சொன்னாங்க, நீங்க அதிகமாக சுன்னத்தான தொழுகைகளை தொழுதுவாங்க, நாளை கியாமத்துடைய நாளில் என்னோடும் எல்லா நபிமார்களோடும் ஒன்றாக இருப்பீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஃபரலான தொழுகை என்பது அல்லாஹ்வுக்காக நாங்கள் நிறைவேற்றுகின்ற கடமை. சுன்னத்தான தொழுகை என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்கள் நிறைவேற்றுகின்ற அல்லாஹ்வுடைய அந்த நபிகளாருடைய சுன்னாவுக்கான கடமையாகும். நாங்கள் வாழக்கூடிய இந்த காலம் ஷவ்வாலுடைய மாதத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 3 மாதங்களை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுகின்றான். அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத். ஹஜ்ஜுக்குரிய மாதங்கள் பிரபல்யமான மாதங்களாக 3 மாதங்களை அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். அதில் ஒரு மாதம் இந்த ஷவ்வாலுடைய மாதம், அடுத்து வருவது துல்கஅதாவுடைய மாதம், இறுதியான துல்ஹஜ்ஜுடைய மாதம். இந்த 3 மாதங்களும் ஹஜ்ஜுக்குரிய மாதங்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான். ஹஜ் என்றாலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள், அவர்களுடைய குடும்பத்தின் தியாகங்கள் முழு உலகமும் பேசப்படுகின்ற காலம். ஒரு நல்லதொரு குடும்பமாக கணவன் மனைவி பிள்ளைகளாக வாழ்ந்துவிட்டு இந்த உலகத்தில் தன் பெயரை நிலைநாட்டி சென்ற குடும்பம் ஒன்று இந்த உலகத்தில் இருக்குமையாக இருந்தால் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் அதிகமாக குர்ஆனிலே பேசுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார்கள். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَجَعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. இந்த துஆ எங்களில் அதிகமானவர்களுக்கு மனனமாக பாடமாகி இருக்கிற இந்த துஆவை கேட்டவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எப்படி கேட்டார்கள்? ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா, யா அல்லாஹ் சாலிஹான மனைவி எனக்கு தருவாயாக, வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ கணவன் மனைவி சேர்ந்து இல்லற வாழ்க்கை வாழுகின்ற போது அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நிஅமத் பேர் என்ன? குழந்தை பாக்கியங்கள். அந்த குழந்தை பாக்கியங்களை யா அல்லாஹ் எங்களுக்கு கண் குளிர்ச்சிகளாக தருவாயாக. வதுர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில்முத்தகீன இமாமா. எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் யா அல்லாஹ் முழு முஸ்லீம்களுக்கும் முழு மனிதர்களுக்கும் யா அல்லாஹ் ஒரு நல்ல ரோல் மாடலான குடும்பமாக எங்களை இந்த பூமியிலே வாழ வைப்பாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்டார்கள். அல்லாஹு தஆலா அந்த துஆவை கபூல் செய்தான். சாலிஹான மனைவியாக ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் கொடுத்தான். சாலிஹான மனைவியாக சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் கொடுத்தான். 2 பிள்ளை பாக்கியங்களை கொடுத்தான். அவர்கள் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், மற்றொருவர் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். 2 ஆண் குழந்தைகளை கொடுத்து 2 ஆண் குழந்தைகளை இந்த பூமியிலே நபிமார்களாக அல்லாஹ் வாழ வைத்தான். நபிமார்களாக அல்லாஹ் வாழ வைத்தான். எனக்கு ஒரு சாலிஹான மனைவியை தருவாயாக என்று துஆ கேட்டார்கள். அதே நேரத்தில் ஒரு சாலிஹான கண் குளிர்ச்சியான பிள்ளை செல்வங்களுக்காக துஆ கேட்டார்கள். அதையும் அல்லாஹ் கொடுத்தான். 3ஆவதாக கேட்கிறார்கள், யா அல்லாஹ் இந்த உலகத்தில் எங்களை மற்ற முஸ்லிம்களுக்கு மக்களுக்கு நல்ல முறையிலே முன்னுதாரணமிக்க எங்களை பற்றி பேசுகின்ற அளவுக்கு இந்த உலகத்தில் ஒரு நல்லதோர் இஸ்லாமிய ஃபேமிலியாக குடும்பமாக எங்களை வாழ வைப்பாயாக என்று துஆ செய்தார்கள். அந்த அளவுக்கு 5000 ஆண்டுகள் கழித்தும் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தை பற்றி இன்றைய சமுதாயம் பேசிக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நான் ஒரு கணவனாக இருக்கின்றேன், என் மனைவிக்காக துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ் என் மனைவி ஒரு சாலிஹான மனைவியாக தருவாயாக. ஒரு மனைவியானவள் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும், யா அல்லாஹ் என் கணவனை அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபடக்கூடிய ஒரு சாலிஹான கணவனாக எனக்கு தருவாயாக என்று ஒரு மனைவி அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும். கணவனும் மனைவியும் சேர்ந்து அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். வதுர்ரியாத்தினா குர்ரத அயுனின், யா அல்லாஹ் நீ எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பிள்ளை செல்வங்களை யா அல்லாஹ் கண் குளிர்ச்சியான சாலிஹான பிள்ளைகளாக எங்களுக்கு தருவாயாக. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபடக்கூடிய பிள்ளைகளாக, தாய்க்கும் தகப்பனுக்கும் துஆ செய்யக்கூடிய பிள்ளை செல்வங்களாக, கல்வியிலும் ஓதலிலும் திறமையிலும் நல்ல சமூக சேவையிலும்
சுறுசுறுப்பான பிள்ளைகளாக இந்த உம்மத்தினருக்காக, இந்த தீனின் வளர்ச்சிக்காக என் பிள்ளைகளை அல்லாஹ் நீ பயன்படுத்துவாயாக என்ற ஒரு ஆழமான துஆவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டு பெற்றுக்கொண்டதை போல ஒவ்வொரு தாயும் தகப்பனுமாக இருந்து நாங்களும் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். வதுர்ரியாத்தினா குர்ரத அயுனின். மூன்றாவதாக கேட்க வேண்டும், வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. யா அல்லாஹ், இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தோம், பிறந்தோம், மரணித்தோம் என்பது அல்ல எங்களுடைய வாழ்க்கை. நாங்கள் மரணித்ததற்கு பிறகும் என் குடும்பத்தை பற்றி 4 பேர் பேசுகின்ற அளவுக்கு என்னை இந்த உலகத்தில் என் குடும்பத்தை சிறந்த குடும்பமாக யா அல்லாஹ் நீ வாழ வைப்பாயாக. ஒரு முஸ்லிமான குடும்பமாக இந்த உலகத்தில் எம்மை நீ வாழ வைப்பாயாக என்ற அர்த்தமுள்ள இந்த துஆவை எல்லா துஆக்களின் போதும் நாம் கேட்போமையாக இருந்தால் நிச்சயமாக ஒரு காலம் வருகின்ற போது நாம் வஃபாத்தாகி இந்த உலகத்தை விட்டு மறைந்தாலும் கூட பின்னால் வருகின்ற நம்முடைய சமுதாயத்தினர்கள், நம் உறவினர்கள், நம் மக்கள் எம்மை பற்றி பேசக்கூடியவர்களாக அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் எம்மை பற்றி அல்லாஹ் நல்ல பல தகவல்களை அல்லாஹ் உண்டு பண்ணி கொண்டே இருப்பார். சஹாபாக்கள் அப்படித்தான் தனக்காக வாழவில்லை, தன் சமூகத்தினருக்காக, என்னை போல மற்றவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக அர்ப்பணிப்போடு தியாகத்தோடு மக்களுக்காக பல சேவைகள் செய்து வந்து வாழ்ந்தார்கள். அவர்களை பற்றி, அவர்கள் மரணித்தாலும் கூட அவர்களை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னும் ஒரு துஆவை கேட்டார்கள். அது என்ன துஆ தெரியுமா? அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்த பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார்கள். எத்தனையோ பல கணவன் மனைவி இந்த உலகத்திலே கணவன் மனைவியாக தம்பதியினராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பது கிடையாது. ஆனால் அல்லாஹு தஆலா யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அந்த குழந்தைகளை அல்லாஹ் கொடுக்கின்றான். அந்த குழந்தைகளை பெற்றதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி அலல் கிபர் இஸ்மாஈல வ இஸ்ஹாக இன்ன ரப்பி லஸமீஉத் துஆ. இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் எனக்கு குழந்தை பாக்கியங்களாக தந்தையா அல்லாஹ், உனக்கே அல்ஹம்துலில்லாஹ் என்று பிள்ளைகளை தந்ததற்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார்கள் என்று அல்லாஹு தஆலா இப்ராஹிம் நபியினுடைய அந்த நன்றியினுடைய துஆவை அல் குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். தாய் தகப்பனுடைய கடமை பிள்ளைகளுக்கு தகுந்த ஜோடியை பார்த்து நிக்காஹ் முடிச்சு வைக்கிறது பெற்றோர்களுடைய கடமை. அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் பிள்ளைகளை கொடுப்பது அல்லாஹுடைய கடமை. திருமணம் முடித்து வைப்பது வாப்பா அம்மாவுடைய கடமை. திருமணம் முடித்த கணவனுக்கும் மனைவிக்கும் பிள்ளைகளை கொடுப்பது என்பது அல்லாஹுடைய கடமை உள்ளது. அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார்கள் திருமணம் முடித்ததற்கு பிறகு, ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், சாலிஹான குழந்தை பாக்கியங்களை தாயா அல்லாஹ் என்று துஆ கேட்டார்கள். பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் வாழ்கிறார்கள். இந்த துஆவை கணவனும் மனைவியுமாக சேர்ந்து ஓதி 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 கொண்டே இருக்கிறார்கள். ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன். யாருக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியங்களை இதுவரைக்கும் கொடுக்கவில்லையோ அல்லாஹுடைய நிஅமத்தின் மீது நம்பிக்கை வைத்து இந்த துஆவை ஓதுகின்ற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்ததை போல நிச்சயமாக அந்த குழந்தை பாக்கியங்களை எங்களுக்கும் தருவதற்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான். ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், சாலிஹான பிள்ளைகளை தருவாயாக என்று துஆ செய்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சில கணவன் மனைவி தம்பதிகளுக்கு அல்லாஹ் ஆண் குழந்தைகளாக கொடுத்திருக்கின்றான். இன்னும் சில தம்பதிகளுக்கு அல்லாஹ் பெண் குழந்தைகளாக கொடுத்திருக்கின்றான். இன்னும் சில தம்பதிகளுக்கு ஆண்களாகவும் பெண்களாகவும் மாறி மாறி கொடுத்திருக்கின்றான். இன்னும் சில கணவன் மனைவிக்கு அல்லாஹ் பிள்ளை பாக்கியங்கள் இல்லாதவர்களாக இந்த உலகத்திலே வாழ வைத்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு எத்தனை பல குழந்தைகளை தந்திருக்கின்றான். இந்த குழந்தைகளுக்காக எத்தனை தடவைகள் அல்ஹம்துலில்லாஹ் என்று நாங்கள் நன்றி செலுத்தி இருப்போம் என்பதை சிந்தித்து பாருங்கள். இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், நிச்சயமாக மனிதன் அவனுடைய ரப்புக்கு நன்றி கெட்டவனாகவே இருக்கிறான் என்று அல்லாஹ் மனிதனை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். மனிதன் யார்? இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், எவ்வளவுதான் அவனுக்கு நிஅமத்துக்களை அள்ளி அள்ளி கொடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கு பதிலாக அவன் நன்றி கெட்டவனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று மனிதனை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எங்கள் பிள்ளைகளுக்கு நன்றாக பார்க்கக்கூடிய 2 கண்மணிகளை அல்லாஹ் கொடுத்தான். எங்கள் பிள்ளைகள் அல்லாஹ் குருடாக படைக்கவில்லை.
எங்கள் பிள்ளைகளுக்கு நன்றாக கேட்கக்கூடிய 2 செவிப்புலன்களை அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ் எங்கள் பிள்ளைகளை செவிடர்களாக பிறக்க வைக்கவில்லை. நன்றாக பேசக்கூடிய நாவாற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எங்கள் பிள்ளைகளை அல்லாஹ் ஊமையர்களாக பிறக்க வைக்கவில்லை. நன்றாக எழுதக்கூடிய, சாப்பிடக்கூடிய, பிடிக்கக்கூடிய நல்ல கைகளையும், நன்றாக நடக்கக்கூடிய, ஓடக்கூடிய 2 கால்களையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எங்கள் பிள்ளைகளை அல்லாஹ் ஊனமாக படைக்கவில்லை. எத்தனை தடவைகள் அல்லாஹ்வுக்கு எங்களோட பிள்ளைகளை பார்க்கிற போது அந்த ரப்புடைய நினைவு வருகிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். எங்களோட பிள்ளைகள் ஓடி ஆடி விளையாடும் போது, சிரிக்கின்ற போது, பாடசாலைக்கு செல்லுகின்ற போது, மதரசாவுக்கு செல்லுகின்ற போது, ஒன்றாக நாங்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிற போது எல்லா பிள்ளைகளோடும் எங்களுடைய பிள்ளைகளும் அவர்களோட சேர்ந்து விளையாடும் போது, சிரிக்கும் போது, விளையாடும் போது, ஓதுகின்ற போது, படிக்கின்ற போது, இந்த பிள்ளை பாக்கியத்தை தந்த ரப்பே அல்ஹம்துலில்லாஹ் என்று எத்தனை பெற்றோர்களாக இருந்து நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி இருப்போம் என்பதை சிந்தித்து பாருங்கள். நாம் எச்சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவர்களாக இருந்துவிடக்கூடாது. லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற இந்த குழந்தை பாக்கியங்களை நினைத்தீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று ஷுக்கூர் செய்து நன்றி செலுத்துவீர்களே, ஆனால் நீங்கள் விரும்புகின்றவற்றையும் நீங்கள் விரும்பாதவற்றையும் அல்லாஹ் கொடுத்து இந்த உலகத்திலே தலை சிறந்தவர்களாக அல்லாஹ் வாழ வைப்பான் என்பது இஸ்லாமிய சரித்திரமாகும். இந்த உலகத்திலே புகழ்ச்சியோடு வாழுகின்ற ஆற்றலை அல்லாஹ் கொடுப்பான் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சில பெற்றோர்களினால் சில பிள்ளைகளுக்கு மதிப்பு ஏற்படும், சில பிள்ளைகளினால் சில பெற்றோர்களுக்கு மரியாதை ஏற்படும். பெற்றோர்களுக்கு பிள்ளைகளின் மூலமாக கிடைக்கின்ற மரியாதை என்ன தெரியுமா? நீங்க ஒரு ஸ்கூலுக்கு உங்களோட பிள்ளைய சேர்த்துட்டு இருப்பீங்க, அங்க கிளாஸ்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் உங்களை வர சொல்லும் போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு முன்னால கிளாஸ் டீச்சர் உங்களோட பிள்ளையினுடைய ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டை வாசிக்கும் போது, உங்களோட பிள்ளை நல்ல பிள்ளைன்னு சொல்லும் போது பெற்றெடுத்த உள்ளங்களுக்கு ஏற்படுகிற அந்த சந்தோஷம் இருக்கிறது, இதே போல ஒரு சந்தோஷம் கிடையாது. சில நேரங்களில் இங்கே இருக்கின்ற மிஹராபுக்குள் வந்து உங்களுடைய பிள்ளை பின்னால் நிற்கக்கூடிய 300-3000 தொழுகையாளிகளுக்கு தொழுகை நடாத்துகின்ற போது, உங்களுடைய பிள்ளை இங்கே நின்று தொழுவிக்கின்ற போது அத்தனை உள்ளங்களுடைய சிந்தனைகளும் யார் என்று தெரியுமா? யார் பெற்ற பிள்ளையோ தெரியாது. மாஷா அல்லாஹ் நல்லா ஓதினார், நல்லா தொழுவித்தார், மாஷா அல்லாஹ் அந்த பிள்ளைக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும், அந்த பிள்ளையை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும் என்று எங்களை தெரியாத யாரோ 4 பேர் எங்கள் பிள்ளைகளுக்காக துஆ செய்கின்ற போது பிள்ளைகளின் மூலமாக பெற்றோர்களுக்கு கிடைக்கின்ற கண்ணிய மரியாதை அது. இதனைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு கிடைத்த பிள்ளைகளை பார்க்கின்ற போது, அவர்களுடைய நடவடிக்கைகளை, அவர்களுடைய ஆக்டிவிட்டிஸை கவனிக்கின்ற போது அந்த ரப்பை மறக்கவில்லை. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வுக்கு ஷுக்கூர் செய்தார்கள் என்று அவர்களுடைய ஆழமான துஆவை அல்லாஹ் எங்களுக்கு அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். நான் நன்றாக வாழ வேண்டும் என்று விரும்புவதைப் போல என்னுடைய மனைவி, பிள்ளைகள், என்னுடைய குடும்பம் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். விரும்புவது மட்டுமல்ல, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் என்னுடைய குடும்பத்திற்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் துஆ கேட்க வேண்டும். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ இமாமா என்ற துஆவை ஒவ்வொரு துஆவின் போது நாங்கள் ஓதுகின்ற போது நிச்சயமாக எங்களுடைய குடும்பத்தை அல்லாஹ் சிறப்பாக வாழ வைப்பான். நாம் இந்த பூமியை விட்டு மரணித்தாலும் கூட எம் பிள்ளைகள் நாம் சுஜூது செய்த இடத்தில் அவர்கள் வந்து சுஜூது செய்ய போகிறார்கள். இந்த சமுதாயத்தினுடைய உம்மத்தினரினுடைய நலனுக்காக, மேம்பாட்டுக்காக, சமூக சேவைக்காக எப்படியெல்லாம் ஓடி ஆடி முன்னால் நின்று உழைத்து சமுதாயத்தினருக்காகவே எங்களுடைய ஆயுட்காலத்தை கொடுத்து செலவழித்து அர்ப்பணித்தோமோ, நாம் மரணித்தாலும் கூட அந்த இடத்தில் வந்து நம்முடைய பிள்ளை வந்து நிற்கின்ற போது இன்னாருடைய மகன் இன்னார் என்று சமுதாயத்தில் அவர் அறிமுகப்படுத்துகிற போது, இதுதான் என்னுடைய பிள்ளையினுடைய வளர்ச்சியிலே நான் கொடுத்த மிக முக்கியமான ஒரு சாதனையாகும். சொன்னாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு தாய் தகப்பன் தன் பிள்ளைகளுக்காக நலவுக்காக கேட்கிற துஆ இருக்கிறது, அது அல்லாஹ்வுடைய அர்ஷை நேரடியாக சென்றடையும் என்று சொன்னார்கள். சிந்தித்து பாருங்கள். இப்போது நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தரத்தில் இந்த இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்றொரு காலத்தில் நாங்கள் பிறந்து எங்களுடைய தாயினுடைய மடியிலே இருக்கின்ற போது, நாம் சிரித்த போது எதற்காக சிரிக்கிறோம் என்று தெரியாமல் சிரித்தவர்கள் எங்களுடைய தாயும் தகப்பனும். நாம் அழுகின்ற போது நாம் எதற்காக அழுகிறோம் என்பது தெரியாமலேயே அவர்களும் கண்ணீர் வடித்தவர்கள். அந்த தாயும் தகப்பனும் அன்று கேட்டார்கள், யா அல்லாஹ்,
எங்கிருந்தாலும் என் பிள்ளையை நல்ல பிள்ளையாக நல்லா வாழ்வதற்கு நீ ரஹ்மத் செய் என்று கேட்ட துஆவினுடைய பலன் அல்லாஹ் இன்று எங்களை இந்த இடத்திலே வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். பெற்றெடுத்த பெற்றோர்களுக்காக நன்றி மறவாமல் ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, யா அல்லாஹ் நான் சிறு பிள்ளையாக இருக்கிற போது என்னை கண்மணி போல் பாதுகாத்து இரக்கம் காட்டி வளர்த்த என்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் நீ ரஹ்மத் செய்து அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று எந்த பிள்ளை தன் பெற்றோருக்காக கையேந்த துஆவை கேட்கிறானோ, பிள்ளைகள் பெற்றோருக்காக கேட்ட துஆ அல்லாஹ்வுடைய அர்ஷை சென்று அடையும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட அடுத்த 4வது துஆ ஒன்று இருக்கிறது. அது மிக மிக முக்கியமானதாகும். ரப்பி ஃகிஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். அல் குர்ஆனில் இருக்கக்கூடிய 6666 ஆயத்துக்களுள் நபிமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை அத்தனை நபிமார்களும் கேட்ட துஆக்களை அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி இருக்கின்றான். எல்லா நபிமார்களுடைய துஆக்களும் ஆழமானது, அர்த்தம் உள்ளது. ஆனால் ஒரு நபியினுடைய துஆ அதிகமாக அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அவருடைய துஆவை அல்லாஹ் விரும்பி சொல்லி இருக்கின்றான். அந்த துஆ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆக்கள் தான் அல் குர்ஆனில் அதிகமாக இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், ரப்பி ஃகிஃபிர்லி, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிப்பாயாக, வலிவாலிதைய என்னை பெற்றெடுத்த என்னுடைய தாய் தகப்பனுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, வலில் முஃமினீன அனைத்து முஃமின்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யௌம யகூமுல் ஹிசாப் கேள்விகள் கேட்டு நாளை சொர்க்கமா நரகமா என்று யா அல்லாஹ் நீ தீர்ப்பளிப்பாயே, அந்த நாளில் என்னையும் மன்னிப்பாயாக, என் பெற்றோரையும் மன்னிப்பாயாக, முழு முஃமின்களையும் மன்னிப்பாயாக என்று 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் எம்மை காணாமலேயே எமக்காக துஆ செய்தவர்கள் கலீலுர் ரஹ்மான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். எங்களுடைய துஆ எப்போதும் எங்களுக்காக மாத்திரம் இருக்கக்கூடாது. எனக்காக மாத்திரம், என் பெற்றோருக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் மனைவிக்காக, என் குடும்பத்தோடு மாத்திரம் இந்த துஆவை நாங்கள் சுருக்கிக் கொள்ளக்கூடாது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உம்மத்தினருக்காக எங்களுடைய துஆவை நாங்கள் கொடுக்க வேண்டும். சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் ஒருவர் என் கண் முன்னே இல்லாத ஒருவருக்காக, அவர் எங்கோ வாழ்கிறார், அவருக்காக அவரும் நன்றாக வாழ வேண்டும் என்று உம்மத்தில் உள்ள எங்கேயோ உள்ள ஒருவருக்காக துஆ செய்கிறாரோ, அல்லாஹ் அவருக்கும் அந்த துஆவை கொடுப்பான். கேட்ட உங்களுக்கும் அல்லாஹ் கேட்காமலே கொடுப்பான் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட 4வது துஆ இந்த துஆ. இதனைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டினான். எப்போதும் நீங்கள் துஆ கேட்கிற போது அது அவர்களுக்கு மாத்திரம் சொந்தமானதல்ல, என்ற உம்மத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே சொந்தமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆவை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட ஒரு முக்கியமான ஒரு துஆவை அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அதுதான் எங்கள் அனைவருக்கும் பரிச்சயமான துஆ. ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். ஒரு மனிதன் பாவம் செய்கின்ற போது அந்த பாவத்தை பற்றி அவன் தெரியாமல் செய்வதல்ல. ஒரு மனிதன் தவறு செய்கின்ற போது அந்த தவறை உணர்ந்தே அவன் தவறு என்று உணர்ந்தே அவன் செய்கின்றான். தெரிந்து கொண்டே ஒரு மனிதன் பாவம் செய்து விட்டானே ஆனால் அவனுக்குரிய தௌபா என்ன? 2 வழிகள். ஒன்று, ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன் என்று துஆ கேட்பது. 2வது, செய்த தவறிலிருந்து அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்வது, மீண்டும் அந்த தவறை செய்யாமல் பாதுகாத்துக் கொள்வது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியும் அந்த பழம் தருகின்ற மரத்தை நெருங்கக்கூடாது, நெருங்கினால் அல்லாஹ்வுடைய கட்டளை நான் மீறி விடுவேன். அதை மீறித்தான் அவர்கள் அந்த தவறை செய்தார்கள். ஒரு மனிதன் தெரிந்து கொண்டே பாவம் செய்தானே ஆனால் அவனுக்குரிய தௌபா இந்த துஆ தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ ரப்பி ஃகிஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன். 2வதாக கேட்கிறார்கள், ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலா வ மின் ذُرِّيَّتِي. யா அல்லாஹ் என்னையும் என் குடும்பத்தையும் என் பரம்பரையையும்
கியாமத் நாள் வரைக்கும் தொழுகையாளியான பரம்பரையாக எங்களை வாழ வைப்பாயாக. தொழக்கூடிய மக்கள். இன்று பாருங்கள், சஃப்புகளிலே சுஜூதிலே இருக்கக்கூடிய பல மக்களை பார்க்கிற போது அவர்களாகவே திடீரென்று வந்து சஃபிலே வந்து நிற்கவில்லை. அவர்களுடைய தாய் தகப்பன் தொழுதிருப்பார்கள், அவர்களுடைய தாய் தகப்பன் சுஜூதிலே காலத்தை கழித்திருப்பார்கள், அவர்களுடைய தாய் தகப்பன் இப்படியாக அவர்கள் தொழுகையாளிகளுடைய பரம்பரையில் வந்தவர்கள் தான். முதல் சஃபிலும் இரண்டாம் சஃபிலும் தொழுகைக்காக நேரகாலத்தோடு வந்து முன் சஃபிலே வந்து உட்கார்ந்திருந்து அந்த தொழுகைக்காக ஆயத்தமாக கொண்டிருக்கக்கூடிய தொழுகையாளிகள் என்பவர்கள் திடீரென்று வந்து உட்கார்ந்தவர்கள் அல்ல. அவர்கள் பரம்பரை பரம்பரை பரம்பரையாக சங்கிலி தொடராக வந்தவர்கள். இதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாம். யா அல்லாஹ், தொழுகையில இஸ்திகாமத்தான தொடராக தொழக்கூடிய பரம்பரையில யா அல்லாஹ் என்னையும் வாழ வைப்பாயாக. வமின் துர்ரியத்தி, என்னுடைய ஜெனரேஷன், என்னுடைய பரம்பரை யா அல்லாஹ் வாழ வைப்பாயா. இந்த துஆவை கேட்டவர்கள் நபிகளார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி கேட்ட துஆ என்ன தெரியுமா? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். இந்த துஆவை கேட்டவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 8 வயதிலிருந்து 18 வயது வரைக்கும் 10 ஆண்டுகள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிலே வளர்கிறார்கள். நபிகளாருடைய வீட்டிலே கண்டவற்றையும் கேட்டவற்றையும் இந்த உம்மத்தினருக்கு பல ஹதீஸ்களாக அறிவிப்பு செய்தவர்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார்கள். ஒரு நாள் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹருடைய வேளையிலே கண் விழித்தார்கள். தஹஜ்ஜத் தொழுதுவிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கேட்டார்கள், ஆயிஷா, பசியாக இருக்கிறது, ஏதாவது உண்ணத்தாருங்கள். ஒன்றுமில்லை யா ரசூலல்லாஹ், வீட்டில் உண்பதற்கு ஒன்றுமில்லை என்று சொன்னார்கள். அப்படியா, இன்றைக்கு நான் நோன்பு வைக்கப் போகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய தினம் நோன்போடு இருக்கிறார்கள். வீட்டில் அடுப்பு பற்ற வைக்க முடியாத நிலையிலே, வறுமை நிலையிலே வாழ்கிறார்கள். உடனே உதுவெடுத்தார்கள், தொழுதார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் 2 துஆக்களை கேட்டார்கள். ஒன்று, அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். யா அல்லாஹ், இந்த துன்யாவுடைய கைர்கள் பரக்கத்துகள் எல்லாவற்றையும் எனக்கு தருவாயாக. வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா, ஆகிராவுடைய அனைத்து கைர்களையும் பரக்கத்துகளையும் எனக்கு தருவாயாக. வ கினா அஸாபன்னார், நரக வேதனை விட்டும் யா அல்லாஹ் என்னையும் என் குடும்பத்தினரையும் என் உம்மத்தினரையும் பாதுகாப்பாயாக என்று துஆ கேட்டார்கள். முதலாவது துஆ. இரண்டாவதாக துஆ கேட்டார்கள், அல்லாஹும்ம அஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மதிக. யா அல்லாஹ், உன் ரஹ்மத்துடைய கதவை நீ எனக்கு திறந்து விடியா அல்லாஹ். நான் வறுமையோடு வாழ்வதும் பட்டினியோடு பசியோடு வாழ்வதும் உனக்கு விருப்பமா? அப்படி என்றால் அதைத்தா, அப்படி இல்லை என்றால் உன் ரஹ்மத்துடைய பாபை எனக்கு திறந்து விடியா அல்லாஹ். அல்லாஹும்ம அஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மதிக என்ற துஆ கேட்டார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், காலை நேரத்தில் நோன்பு பிடித்த நபி அவர்களுடைய முகம் அப்படியே வாடி போய் கவலையிலே இருக்கும். மாலை நேரமாகிற போது ஒரு மலர்ந்த பூவை போல சந்தோஷத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் இருக்கும். மாலை நேரமாகிற போது இந்த துஆ கேட்டதை போல அல்லாஹ் அந்த துஆவை கபூல் செய்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஃப்தாருக்காக ஏதாவது அடுப்பு பற்ற வைத்து வீட்டில் சமைக்கக்கூடிய காட்சி என் கண்களால் பார்த்தேன் என்று சொன்னார்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, எங்களோட வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத் செய்ய வேண்டுமா? எங்களோட தொழிலில் அல்லாஹ் பரக்கத் செய்ய வேண்டுமா? எங்களோட வருமானத்தில் அல்லாஹுடைய பரக்கத் ரஹ்மத் வேண்டுமா? என்ற குடும்பத்தில் ரஹ்மத் வேணுமா? எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு வழி, தொழுவது, அல்லாஹ்விடத்தில் கையேந்துவது. அந்த துஆவில ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார் என்று ஓதுவது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் இந்த உம்மத்தினர் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்தவர்கள். என்னுடைய உம்மத்தினர்கள் மீது என் உம்மத்தினர்கள் சந்தோஷமாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும், ஆகிராவிலும் வெற்றி பெற்ற கூட்டமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பலவாறான சந்தர்ப்ப துஆக்களை எங்களுக்கு சொல்லி தந்தார்கள். அவர்கள் ஓதிய மிக முக்கியமான ஒரு துஆ தான் அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மதிக. சொன்னாங்க, அல்லாஹுடைய மாளிகை ஆகிய மஸ்ஜிதுக்குள்ள நீங்க நுழையும் போது இந்த துஆவை ஓதி கொண்டு வாங்க, போகும்போது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தோட போவீங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். when entering the masjid dua Allahumma ftah li abwaab rahmatik சொல்லிட்டு சொன்னாங்க, பள்ளிக்குள்ள வந்த நீங்க பள்ளியிலிருந்து திரும்ப வெளியே போகும்போது அல்லாஹ்விடத்துல கேளுங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضலிக. யா அல்லாஹ், உன்ட ஃபضல் என்பது எனக்கு என்னண்டே தெரியாது. எங்களுக்கு தெரியுமா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்னன்னு? அல்லாஹ் எந்த பரக்கத்துல எதை பரக்கத்தா வச்சிக்கிறான்னு எங்களுக்கு யாருக்கும் தெரியாது. கொமனான ஒரு வேர்டு என்ன? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضலிக. நான் சந்தோஷமாக வாழ்வதற்கு, மறுமையில் நான் வெற்றி பெறுவதற்கு, உன்னதமான சுவனத்தை நான் அடைந்து கொள்வதிலே யா அல்லாஹ் எதிலேயெல்லாம் நீ கைறுகளை பரக்கத்துகளை வைத்திருக்கிறாயோ அனைத்து கைறுகளையும் நான் உன்னிடத்திலே கேட்கிறேன், எனக்கு எல்லாவற்றையும் தருவாயாக என்ற ஆழமான துஆவை கேட்டவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவ்வாறு நீங்கள் துஆ கேளுங்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நீங்கள் சுமந்து கொள்வீர்கள் என்று இந்த துஆவை எங்களுக்கு சொல்லி தந்தார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய கால வாழ்க்கை, 60-70 வருடங்களுக்குரிய வாழ்க்கை. அது உண்மைதான் என்பதை அல்லாஹ் தன்னுடைய நபியினுடைய ஆயுட்காலத்தை முடிவுக்கு கொண்டு வந்து 63 வருடங்கள் வாழ வைத்து வஃபாத்தாக்கி இந்த உம்மத்தினருக்கு அதனை உறுதிப்படுத்தி இருக்கிறார். இன்றைய காலம் எப்படியான காலம் தெரியுமா? திடீர் மரணங்கள் அதிகரித்து கொண்டு செல்லுகின்ற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இளவயது மரணங்கள் அதிகரித்து கொண்டே செல்லுகிறது. படிக்கின்ற மாணவர்கள் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். சாதிக்க வேண்டிய இளைஞர்கள் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். திருமணம் முடித்த புதிய தம்பதியினர்கள் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியான இளவயது மரணங்கள் 30-லும் 40-லும் 50-லும் 55-லும் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது அல்லாஹ் எங்களுடைய ஆயுட்காலத்தை எவ்வளவு வைத்திருக்கிறான் என்பது எங்களுக்கு தெரியாது. இந்த உம்மத்தினரை பார்த்து 2 கேள்விகள் கேட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மஸ்ஜிது நபவியில இருந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை பார்த்து 2 கேள்விகள் கேட்டார்கள். நீண்ட காலம் வாழ வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு இருக்கிறதா என்பது முதலாவது கேள்வி. 2வது கேள்வி, வறுமை இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ வேண்டும், உங்களுக்கு அல்லாஹ் தொழிலிலும் வாழ்க்கையிலும் வருமானத்தின் பரக்கத்தை உண்டாக்கி செல்வந்தர்களாக வாழ வேண்டும் என்ற ஆசை விருப்பம் இருக்கிறதா என்று 2வது கேள்வி கேட்டார்கள். இந்த 2ஐயும் வெறுக்கக்கூடியவர்கள் யாரும் இருப்பார்களா? நீண்ட ஆயுள் எல்லோரும் விரும்பக்கூடியவர்கள், வாழ்க்கையில பரக்கத் எல்லோரும் விரும்பக்கூடிய ஒன்று. இந்த 2 கேள்வியையும் கேட்ட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2க்கும் ஒன்றை தீர்வாக பதிலாக சொன்னார்கள். நீண்ட காலம் வாழ வேண்டுமென்றால், வாழ்க்கையில் பரக்கத்தாக வாழ வேண்டுமென்றால், வறுமை இல்லாத வாழ்வு, கஷ்டங்கள் துன்பங்கள் கடன் இல்லாத வாழ்க்கை வேண்டுமென்றால், உங்களுடைய தாய் தகப்பனோடும் உங்களுடைய உறவினர்களோடும் சேர்ந்து வாழ்ந்து கொள்ளுங்கள். இந்த 2ஐயும் அல்லாஹ் தருவான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெற்றோரை பராமரித்த பிள்ளைகள், பெற்றோரை கண்கலங்காமல் பராமரித்து அவர்களை அரவணைத்த பிள்ளைகள் இந்த உலகத்தில் நீண்ட காலம் வாழ்ந்த வரலாறு அதிகம் உண்டு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீண்ட காலத்தினுடைய ஆயுளை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் என்று சொன்னார்கள். உங்களோட வீட்டில் எந்த தாய் தகப்பன் வயோதிபர்களாக இருக்கிறார்களோ, நோயாளிகளாக இருக்கிறார்களோ, பல கஷ்டங்களோட துன்பங்களோடு இருக்கிறாங்களோ, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களோட வீட்டில் இருக்கிற வயோதிபர்கள் நோயாளிகள் உங்களுக்கு பாரமல்ல, உங்களுக்கு பாக்கியம் உள்ளவர்கள் என்று சொன்னார்கள். ஏன் தெரியுமா?
அவர்களுக்கு இறங்குகின்ற ரஹ்மத்தினால நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். அவர்களுக்கு இறங்கக்கூடிய பரக்கத்தின் மூலமாக அல்லாஹ் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அல்லாஹ் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னார்கள். எப்போது வீட்டில் இருக்கின்ற வயோதிபர்களையும் முதியவர்களையும் நோயாளிகளையும் வெறுக்க ஆரம்பிப்போமோ அப்போது அல்லாஹுடைய ரஹ்மத்தை நாம் வெறுக்கின்றோம். எப்போது நாம் பெற்றோர்களை உதாசீனப்படுத்துவோமோ, நோயாளிகளை கவனிப்பாரற்ற நிலையிலே விட்டு விடுவோமோ, அப்போது அல்லாஹுடைய ரஹ்மத் வருவதற்கு தடைபட்டு விடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எல்லா சந்தர்ப்பங்களிலும் அதிகமாக துஆவில் ஈடுபட வேண்டிய காலம் கண்ணியத்திற்குரியவர்களே. நாங்கள் உழைக்கின்ற உழைப்பு, நாங்கள் சம்பாதிக்கின்ற சம்பாத்தியம், வருகின்ற வழி, செல்லுகின்ற வழி எப்படியெல்லாம் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நான் சொல்லி நீங்கள் அறிய வேண்டிய தேவையில்லை. அப்படியான ஒரு காலத்திலே வருமானத்தை விட செலவுகள் அதிகரித்து செல்லுகின்ற காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வந்தவைகள் எங்கள் கையில மடியில இருக்கணுமையாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தொடர்போடு இருக்க வேண்டும். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 4ஆம் ஹலீஃபாவாக ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கிராமத்து புறத்தில் இருந்து ஒரு நாட்டு அரபி ஒருத்தர் வருகிறார். வந்து ஹலீஃபா அவர்களிடத்திலே வந்து சொன்னார், நான் உங்களிடத்தில் உதவி பெறுவதற்கு வந்திருக்கிறேன். நான் வறுமையோடு வாழ்கிறேன். எனக்கென்று மனைவி பிள்ளைகள் இருக்கிறார்கள். போதிய வருமானம் இல்லை. கஷ்டத்தோடு இருக்கிறேன். அமீருல் முஃமினீன் அவர்களே, உங்களிடத்திலே நான் உதவி கேட்டு வந்திருக்கிறேன். ஏதாவது எனக்கு உதவி செய்யுங்கள் என்று அந்த கிராமத்து புற அரபி ஹலீஃபா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வந்து கேட்டபோது அந்த ஹலீஃபா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், கையில் உள்ளவற்றை அவருக்கு எடுத்து கொடுத்து விட்டு சொன்னார்கள், நான் உங்களுக்கு ஒரு துஆவை சொல்லித் தருகிறேன். அந்த துஆவை எனக்கு என் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். சொன்னாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் பட்ட கஷ்டத்தை சொன்னார்கள். நான் ஃபாத்திமாவை திருமணம் முடித்தேன். ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு மதீனாவுக்கு வந்து 3 ஆண்டுகளில் நான் ஃபாத்திமாவை திருமணம் முடித்தேன். அல்லாஹ் எனக்கு குழந்தைகளான ஹசன் ஹுசைனை அல்லாஹ் தந்தான். வாழ்க்கையில் வறுமை தாண்டவமாடியது. சில நேரங்களில் பச்சிலம் குழந்தைகள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா பசியினால் தாயுடைய மடியிலும் தகப்பனுடைய தோளிலும் அழுது கொண்டிருப்பார்கள். வீட்டிலே உணவிருக்காது. தொழிலுக்கு செல்லுவேன். மாலை நேரமாகி வருகின்ற போது கையில் உள்ளவற்றை எடுத்து கொண்டு வருவேன். மறுநாள் ஒரு நாள் 2 நாளைக்கு வேலைக்கு போவாட்டி கையில் ஒன்றும் இல்லை. இப்படியான வறுமை நிலை இருந்த போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சென்று என்னுடைய கஷ்டத்தை நான் சொன்னபோது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலி, வாழ்க்கையில எப்போதும் உழைத்து கொண்டே இருங்கள். 2வது சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் அவருடைய ரஹ்மத்தில் நீங்க நம்பிக்கை இழந்துடாதீங்க. ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் ஓதுங்க, அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக் வ அக்னினி பிஃضலிக அம்மன் சிவாக். அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக். ஹராமான வருமானத்திலிருந்து யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து ஹலாலான பணத்தை கொண்டு யா அல்லாஹ் என்னையும் என் குடும்பத்தை நீ வாழ வைப்பாயாக. வ அக்னினி பிஃضலிக அம்மன் சிவாக். உன்னை அல்லாத வேற யாரிடத்திலையும் போய் கை நீட்டி உதவி பெறுகின்ற நிலையிலிருந்து யா அல்லாஹ் என்னை பாதுகாத்திடு. வ அக்னினி, என்னை செல்வந்தனாக வாழ வையா அல்லாஹ். ரப்பிடத்தில் செல்வத்தை கேளுங்கள் என்று சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த துஆவை கேட்டார்கள். கேட்ட நாளிலிருந்து ஒவ்வொரு நாள் காலை மாலை என்ன எல்லா நேரங்களிலும் அந்த ரப்பிடத்தில் இந்த துஆவை கேட்டுக்கொண்டே வந்தார்கள். கடைசியில மதீனாவில விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில பணக்காரர்கள் ஒருவராக திகழ்ந்தார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உதவி தேடி வந்து அந்த கிராமத்து புற அரபியிடத்திலே சொன்னார்கள், இன்று நான் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறேன், நாளை உங்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. ஆகையினால் எனக்கு உதவி செய்த ரப் உங்களுக்கும் உதவி செய்வான். உழைப்புக்கு செல்லுங்கள், தொழுங்கள், அல்லாஹ்விடத்தில் ஹலாலான சம்பாத்தியத்தை கேளுங்கள். என்னிடத்தில் கையேந்தியதை போல இன்னுமொரு இடத்தில் சென்று கையேந்துகின்ற நிலையிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் என்று அந்த கிராமத்து புற அரபிக்கு இந்த துஆவை சொல்லிக் கொடுத்து அனுப்புகிறார்கள். அந்த துஆ தான் அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக் வ அக்னினி பிஃضலிக அம்மன் சிவாக் என்ற துஆ. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, குடும்பம் இருக்கிறது,
பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உழைத்து கொண்டிருக்கிறோம், வருமானம் வருகிறது. இவைகள் நமக்காக மாத்திரமல்ல, எல்லாம் நம் பிள்ளைகளுக்காக என்ற ஒரு சிந்தனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவைகளிலே அல்லாஹ் பரக்கத் செய்ய வேண்டுமென்றால், இவைகள் எங்கள் கைகளிலே தங்க வேண்டுமென்றால் அல்லாஹுடைய தொடர்பிலே நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். எங்களுக்கு வறுமையை கொண்டு வரக்கூடிய, இருக்கின்ற சொத்துக்களும் செல்வங்களையும் இழக்கச் செய்யக்கூடிய பல காரணங்களை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, யார் ஒருவர் வாழ்க்கையில் இஸ்ராஃப் வீண் விரயம் செய்வாரோ அல்லாஹுடைய பரக்கத் குறைந்து விடும். வீண் விரயம் என்பது சாப்பிடுவதிலும் குடிப்பதில் மாத்திரமல்ல, எங்கள் ஆடையிலும் இஸ்ராஃப் இருக்கிறது. தேவைக்கு அதிகமாக ஆடைகளை வாங்கி அடுக்கி வைத்துக் கொண்டிருப்பது கூட ஒரு வகையில் இஸ்ராஃப். தேவைக்கு அதிகமாக வீடுகளை அலங்கரிப்பதும் அதை இன்னும் செலவழித்துக் கொண்டிருப்பதும் அது ஒரு வகையில் இஸ்ராஃப். அதனால இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ் விரும்பாத ஒரு கூட்டம் என்ன யார் தெரியுமா? இன்னல் முபஸ்ஸிரீன கானு இஹ்வான ஷயாத்தீன். நிச்சயமாக வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான். வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே எச்சரிக்கை செய்கின்றான். யாருடைய வாழ்க்கையில் இஸ்ராஃப் வீண் விரயம் இருக்குமோ அவர்களுடைய வாழ்க்கையில் பரக்கத் இல்லாமல் ஆகிவிடும். பரக்கத்துடைய பாபு மூடப்பட்டால் வறுமையுடைய பாபு திறக்கப்படும். வறுமைக்கான இரண்டாவது காரணம் சுபகு தொழாமல் படுத்துறங்குவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு தந்தை வந்து, நபியே நாயகமே, என்னுடைய மகன் சுபகு தொழாமல் படுத்துறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தன் மகனுடைய நிலையை சொன்னபோது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு விடயங்களை சொன்னார்கள். சூரியன் உதயமாகின்ற வரைக்கும் யார் ஒருவன் படுத்துறங்குகிறானோ வறுமையை அவன் பயந்து கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். வறுமை வருவதை அவன் எதிர்பார்க்கட்டும் என்று சொன்னார்கள். இரண்டாவது சொன்னார்கள், சூரியன் உதயமாகின்ற வரைக்கும் படுத்துறங்கவனுடைய இரண்டு காதுகளிலும் ஷைத்தான் சிறுநீர் கழித்து விட்டான், அன்றைய நாளில் அவன் அல்லாஹுடைய பாதுகாப்பில் இருந்து வெளியேறி விடுகிறான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழ்க்கையில் பரக்கத் இல்லாமல் ஆகுவதற்கு, வறுமை வருவதற்கு இரண்டாவது காரணம் சுபஹுடைய நேரத்தை நாங்கள் பாழ்படுத்துவது. வறுமை வருவதற்கும் அல்லாஹுடைய பரக்கத் இல்லாமல் ஆகுவதற்கு மூன்றாவது காரணம் கடமையான குளிப்பதற்கு தாமதித்து கொண்டே இருப்பது. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. கொஞ்ச காலம் வாழக்கூடிய வாழ்க்கை, கொஞ்ச காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை விட்டு சென்றவர்களெல்லாம் எங்களுக்கு சலாம் சொல்லிக்கொண்டே செல்லுகிறார்கள். ஆலிம்கள், உலமாக்கள் எங்களை விட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். சமூகத்துக்கு, தீனுக்கு பங்காற்றியவர்கள், ஹிதுமத் செய்தவர்கள், அள்ளி கொடுத்தவர்கள் எங்களை விட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். யாரையெல்லாம் நாம் இழக்கக்கூடாது என்று விரும்புகிறோமோ அவர்கள் எல்லோரும் எங்களை விட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். யார் எங்களுக்கு பாரமாகவும் அநியாயமாகவும் இருக்கிறார்களோ அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஹயாத்து துன்யா, அந்த துன்யாவுடைய வாழ்க்கை இப்படித்தான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் எப்போது எங்களுக்கான அஜலை வைத்திருக்கிறான் என்பது எங்களுக்கு தெரியாது. மனிதன் மௌத்தை வெறுக்கிறான், ஹயாத்தை, வாழ்க்கையை விரும்புகிறான். சொத்துக்களிலும் செல்வங்களிலும் இன்னும் அது பெருக வேண்டும் என்று மனிதன் விரும்புகிறான். அது குறைவதை மனிதன் வெறுக்கிறான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஜன்னத்துல் பக்கீக்கு சென்றவர்கள் கண்கள் சிவப்பாகின்ற வரைக்கும் தேம்பி தேம்பி அழுதார்கள். இத்தகுன்னார் வலோ பிஷிக்கி தம்ரா, இத்தகின்னார் வலோ பிஷிக்கி தம்ரா. நரகத்தை அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாப்பான் எதை வைத்து தெரியுமா? பெரும் பெரும் மஸ்ஜிதுகளை வைத்து மாத்திரமல்ல. ஒரு மஸ்ஜிதை கட்டி கொடுத்தால் அவன் சொர்க்கவாதியாகி விடுவான். ஹஜ்ஜை செய்தால் அவன் சொர்க்கவாதியாகி விடுவான். நரகம் எதன் மூலமாக எங்களுக்கு ஹராமாக்கப்படுகிறது தெரியுமா? ஒரு ஈத்தம்பழத்தையாவது ஒருத்தருக்கு சதக்கா கொடுத்து விட்டீர்களே ஆனால் உங்களுக்கு நரகம் ஹராமாக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு நாள் பொழுது தேம்பி தேம்பி அழுது துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முபாரக்கான கண்களிலிருந்து கண்ணீர் துளி வடிந்து கொண்டே இருக்கிறது. பக்கத்திலிருந்து ஒரு சஹாபி எல்லாத்தையும் பார்த்து கொண்டே இருந்துட்டு வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களோட துவாவை போல எந்த துவா அமைதில்லை. எவ்வளவு தான் எல்லா இடத்துல கெஞ்சி கெஞ்சி கேட்டாலும் கல்பு கலங்குதில்லை, கண்களிலிருந்து ஒரு துளி கண்ணீர் வடியதில்லை. இதுக்கு என்ன செய்யணும் என்று கேட்ட நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
அல்லாஹ் கல்பில் இரக்கத்தை தாரது 2 வழியில் இருக்குது. ஒன்று, தாய் தகப்பன் இல்லாத எத்தீமான பிள்ளைகளோடு நீங்கள் நெருங்கி பழகுங்க. எத்தீமான பிள்ளைகளுடைய தலையில் கையை வைங்க, அவங்களோட கல்பு கலங்கும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஃபஅம்மல் யதீம், யத்தீம்களான அனாதை சிறுவர்கள் எங்களோட குடும்பத்தில் இருப்பாங்க, எங்களோட அயல் வீட்டில் இருப்பாங்க, எங்களோட ஒன்றாக வந்து தொழுவாங்க. அந்த பிள்ளைகளுக்கு கல்பில் இருக்கிற ஏக்கம் இருக்குதே, அது யாராலும் அறிந்து கொள்ள முடியாதுன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, அந்த எத்தீமாக வளர்ந்தவன் தான் நான். எல்லா பிள்ளைகளும் தந்தையுடைய வாப்பாட கையை பிடிச்சிட்டு பள்ளிக்கு போகும்போது, ரோட்டில் போகும்போது, மார்க்கெட்டுக்கு போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது, எத்தனை நாட்கள் நான் மக்காவின் வீதி ஓரத்தில் நின்று எந்த கையை பிடிச்சு கொண்டு போகிறதுக்கு எந்த வாப்பா இல்லையே என்று ஏங்கி ஏங்கி அழுத நாட்கள் அதிகம் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தாயை தகப்பனை இழந்த யத்தீமான பிள்ளைகளுடைய தலையிலே கையை வையுங்கள், அவர்களுக்கு பக்கத்தில் உட்காருங்கள், அவர்களோடு ஒன்றாக உணவருந்துங்கள். அல்லாஹ் அவங்களோட கல்பை கரைப்பான், கண்களிலிருந்து கண்ணீர் வடியும். அல்லாஹிடத்தில் யா அல்லாஹ் என்று கையேந்து துஆ கேட்கும் போது அல்லாஹுடைய அச்சத்தினால் ஒரு துளி கண்ணீர் வடிந்து விடுமையாக இருந்தால் அது நரகம் தீண்டுவதை அல்லாஹ் ஹராம் ஆக்கி விடுவான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரொம்ப இரக்கம் உள்ளவன் எங்களோடு. அல்லாஹ் ரொம்ப பாசம் உள்ளவன். வமா அன பிظلامின் லில்அபீத், என்ற அடியார்களுக்கு யாருக்கும் கொஞ்சம் கூட நான் அநியாயம் செஞ்சதே இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ் எங்களுக்கு யாருக்கும் அநியாயம் செய்யவில்லை. நாங்கத்தான் ஒருத்தனுக்கு ஒருத்தன் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கத்தான் அடுத்த வீட்டுக்காரனுக்கு அநியாயம் செய்கிறோம். நாங்கத்தான் எங்களோட உறவினர்களுக்கு அநியாயம் செய்து கொண்டிருக்கிறோம். வமா அன பிظلامின் லில்அபீத், என் அடியார்கள் யாருக்கும் நான் அநியாயம் செய்யவில்லை. நான் யார் தெரியுமா? அர் ரஹ்மானிர் ரஹீம். எனக்கு தொழுகிறவனுக்கும் நான் ரஹ்மத் செய்கின்றேன், எனக்கு மாறு செய்கின்றவனுக்கு நான் அவனுக்கு ரஹ்மத் செய்கின்றேன். நான் இரக்கம் உள்ளவன், உங்கள் தாயை விட ரொம்ப இரக்கம் உள்ளவன் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய உயர்ந்த பண்புகளை அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி காட்டி கொண்டிருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும். துஆ கேட்கின்றவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். துஆ கேட்கின்றவர்களுக்கு அல்லாஹ் ஆயுளை நீட்டி கொடுக்கிறான். ஏன் தெரியுமா? யார் ஒருவர் அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் அல்லாஹ்வை அழைத்து கொண்டே இருக்கிறார்களோ இவர்களுடைய துஆவை அல்லாஹ் உடனே கபூல் செய்யறதில்லை. ஏன்னு கேட்டா அவன் கேட்க கேட்க அல்லாஹ் விரும்புகின்றான். அதனால் அவனுடைய துஆவை அல்லாஹ் தாமதித்துக் கொண்டிருக்கிறான். சில வேளைகளில் இவனுடைய ஆயுளையும் அல்லாஹ் இன்னும் இன்னும் நீளமாக்குவான். என்று கேட்டா இவன் என்னிடத்துல கேட்டுக்கொண்டே இருக்கிறான், இவன் எனக்கு வேணும். இந்த பூமியில இப்படியான இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பி இவர்களை இப்படியாக துஆ கேட்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் அல்லாஹ் கொடுக்கின்றான். அதிகமாக அல்லாஹ்விடத்துல தௌபா துஆவில் ஈடுபடுகின்ற மக்களுக்கு அல்லாஹ் வாழ்க்கையிலும் ரிசுக்கிலும் அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்குகின்றான். அவர் நினையாத புறத்திலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு ரிசுக் அளித்துக் கொண்டே இருக்கின்றான். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, ஷவ்வாலுடைய மாதம், துல்காய்தாவுடைய மாதம், அடுத்து வருகின்ற துல்ஹஜ்ஜுடைய மாதம், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், ஹஜ்ஜுக்குரிய மாதங்களாக இருக்கின்றன. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் குடும்ப வாழ்க்கையில் எவ்வாறெல்லாம் அவர்கள் துஆவோடு தன்னுடைய குடும்பத்தை வழிநடாத்தி சென்றார்கள், அதை அல்லாஹ் கபூல் செய்ததன் காரணமாகத்தான் 5000 ஆண்டுகள் கழித்தும் இந்த சமுதாயம் அந்த குடும்பத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் நாமும் பிறந்தோம் வளர்ந்தோம் என்பதல்ல வாழ்க்கை. நாம் மரணித்ததற்கு பிறகு நம்மை பற்றி 4 பேர் பேச வேண்டுமென்றால், நாம் இந்த பூமியிலே வாழ்ந்தோம் என்பதற்கு சில அடையாளங்களை, அத்தாட்சிகளை நாம் விட்டு விட்டு செல்ல வேண்டுமென்றால் நமக்காக நல்ல சமூகத்தை நாம் உருவாக்கி விட்டு செல்ல வேண்டும். ஒரு நாள் பொழுது எங்களை குளிப்பாட்டி கஃனிட்டு சந்தூக்கில் வைத்து தொழுவிப்பதற்காக கொண்டு வந்து வைக்கப்பட்டால் சமுதாயத்தில் இருக்கின்ற அனைவரும் கவலைப்பட வேண்டும். நமக்காக ஒரு சாலிஹான மனிதனை நாம் இழந்து விட்டோம். அவர் தனக்காக வாழ்ந்ததை விட நம் சமூகம் நல்லா வாழ வேண்டும், நம் மக்கள் நல்லா வாழ வேண்டும் விரும்பிய ஒரு மனிதரை நாம் இழந்து விட்டோம் என்று நம் மனைவி பிள்ளைகள் அழுவதைப் போல, துஆ கேட்பதைப் போல நம் சமூகத்தினர்கள் அழுகின்ற தொழுகின்ற துஆ கேட்கின்ற ஒரு சமூகத்தை நாம் உருவாக்கிவிட்டு கபருக்கு செல்வோமையாக இருந்தால் நிச்சயமாக ஆகிராவுடைய பயணம் எங்களுக்கு சிறப்பாக இருக்கும்.
நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய ஜனாசாவின் போது மக்களெல்லாம் அவரை புகழ்ந்து பேசுகின்ற போது அர்ஷுடைய ரஹ்மான் சொல்லுகிறான், நீங்கள் அவனை எவ்வாறு நல்லவனாக ஏற்றுக்கொண்டீர்களோ நானும் அவனை நல்லவனாக ஏற்றுக்கொண்டு சுவர்க்கத்தை கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் எங்களை பற்றி 4 பேர் சாட்சி சொல்லுகின்ற போது அந்த சாட்சியங்களை அல்லாஹ் கபூல் செய்கின்றான், எங்களுக்கு சுவர்க்கத்தை வாஜிபாக்கிறான் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனிதர்களில் சிறந்தவர் தனக்காக வாழக்கூடியவர்கள் அல்ல, மற்றவர்களும் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்ற சிந்தனையோடு வாழக்கூடியவர்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, எங்களுடைய பிள்ளை செல்வங்கள் அல்லாஹ் தந்த அமானிதங்கள், அல்லாஹுடைய சொத்து செல்வங்கள் எப்படியெல்லாம் எங்களுடைய கைகளிலே நாங்கள் வாழ்ந்து பெற்று வாழ்கின்றோமோ அதே போல எங்களுடைய எதிர்கால செல்வங்களாக இந்த பிள்ளைகளை அல்லாஹ் தந்திருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ, ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا என்ற துஆவை கேட்கின்ற போது நிச்சயமாக எங்களுடைய பிள்ளைகளையும் அல்லாஹ் சாலிஹான பரம்பரையில் நல்ல சந்ததிகளில் தாய்க்கும் தகப்பனுக்கும் ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா என்று துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக, கல்விமான்களாக, அல் குர்ஆனை கல்விலே சுமந்தவர்களாக, சமுதாயத்தினருக்கும் உம்மத்தினருக்கும் சேவைகள் செய்யக்கூடிய சேவையாளர்களாக அல்லாஹ் எம் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் அல்லாஹ் வாழ வைப்பான். இதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இந்த காலத்தை நாம் பயன்படுத்திக் கொள்வோமாக. அதற்கு எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் மனைவி மக்கள் குடும்பத்தார்கள் முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை விட்டு மரணித்து மன்னரை வாழ்க்கை வாழுகின்ற அந்த கபராளிகளுடைய கபர்களை சொர்க்கத்தின் பூஞ்சோலை ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் கலிமா ஷஹாதாவோடு வாழ்ந்து அதோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்கி அல்வாயாக. யா அல்லாஹ் எங்களில் இருக்கின்ற நோயாளிகளுக்கு உடல் சுகத்தை கொடுத்தல்வாயாக. மௌத்து வரைக்கும் முன்னே சுஜூது செய்து அமல் செய்யக்கூடிய உடல் சுகத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வாயாக. எங்கள் பிள்ளைகள் எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹீன்களாக முத்தகீன்களாக வளர்வதற்கு அல்லாஹ் நீ அருள் பாலிப்பாயாக. எங்கள் தொழிலிலும் வாழ்க்கையிலும் நீ பரக்கச் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.